வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சார் அவங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நினச்சி பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் சைடு வேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை சைடு வேஸில் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது மேலே பிரேக் பண்ணது வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நம்ம 23,330 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்டினியூவாக ஃபால் நம்ம கொடுத்துருந்த அந்த 24,330ங்கிற தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் சப்போர்ட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே சைடு வேஸாக செட்டப் மாறிட்டு இந்த இடம் தொட்ட பிறகு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது 52,494 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதோட கீழே போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஓட்டு பெருசாக கீழேயும் போல், சப்போர்ட் பிரேக் பண்ணி மேலேயும் போல். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச், அதாவது நிஃப்டி அந்த சைடு செட்டப் பண்ணி இதுவும் அப்படி இந்த ரேஞ்சிலே மாறிட்டு நம்ம கொடுத்த தேர்ட் சப்போர்ட் ரீச் ஆகல. ஆனால் நம்ம என்ன கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் சைடு வச்சுருக்கோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் சைடு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கணும். அது சொன்னது கிளியராக ஆனதாச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த புல்லிஸ் போனுச்சுல, இது வரைக்குமே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்தால் விட மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. அது 24,190 அப்படிங்கிற சப்போர்ட் ஏரியா தான். இந்த சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி எனக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. இதில் ட்ரெண்ட் லைன், நம்ம ட்ரெண்ட் லைன் இந்த யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். இது இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வரும். இதுபடி பார்த்தா இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் ஆக்சுவலாக. அப்படி பார்த்தோம்னா 24,250 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. இது வந்து டே கேண்ட் செட்டப் படி. ரெண்டாவது இது சப்போர்ட் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை, நேற்றோட ஹை பார்த்திங்கன்னா 24,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் சைடுவேஸ் செட்டப் இருந்து தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ட்ரையாங்கலுக்குள்ளே அப்படி இருந்துட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் வால்ட்டெல்லாம் இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,388, அடுத்து 24,460, அடுத்து 25,510. அதுபோல் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,303 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,233, அடுத்து 24,140. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாக் கலர் கீழே போட்டிருப்பேன். அதாவது 24,295க்கும் 24,303க்கும் இடையில இந்த ஒரு எல்லோ ஜோன் வச்சுப்போம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம். இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படியே திரும்பினாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு ஃபுல் அப்சைடு போயிடாது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டணும். இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியலனாலே மார்க்கெட் வந்து வீக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் செட்டப் மாறணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த 24,510 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் புல்லிஸ் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 24,460 இந்த 24,510 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் பண்ணலைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை மேலே பண்ணாமல் திருப்பி, அதாவது மேலே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே உள்ள ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு கண்டினியூவாக ஃபால் இருக்கும். அது 140 வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். சொல்கிறது எப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ஃபால் ஆனால் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்க அந்த 24,140 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை மேலே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாது. மார்க்கெட் ஒன்றா இருந்து இந்த பிரேக் பண்ணி போயிருக்காங்க. இப்போ இந்த கேண்டை ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. வேணால் மறுபடியும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கு இந்த 24,490 இந்த 52,490 500 இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் ட்ரெண்ட் லைனும் போடலாம். நம்ம நிஃப்டியில் போட்ட ஸ்டைலில் இது அந்தளவுக்கு ட்ரெண்டில் கிளியராக வேலை செய்யாது. இருந்தாலும்
இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது மறுபடியும் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்து சப்போர்ட் எடுத்து பார்த்து வாய்ப்பு 52,500 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு நாள் சைட்வேஸில் இருந்து ஒரு பிரேக் பண்ணிட்டாங்க, திருப்பி ரீடெஸ்ட் தான். அது டே கேண்டில் பார்த்தா ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதோட்டு பிரேக் பண்ணால் மட்டும் அது இந்த புல்லிஷ் பண்ண கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்கும். 52,300க்கு கீழே போன பிறகு தான் அந்த ட்ரெண்டே மாறும்னு சொல்லலாம். அது வரைக்கும் இது வந்து இப்போதைக்கு அப் ட்ரெண்டுக்கான மாறினது தான் அர்த்தம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,906, அடுத்து 53,276, அடுத்து 53,667. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 52,709, அடுத்து 52,444, அடுத்து 52,045. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ணால் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு படமாக போட்டுருவோம். இந்த இடத்து பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த மட்டத்துக்கு வந்துட்டு திருப்பி இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இதில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு புல்லிஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. இல்லை ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் இந்த சேலில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு கேப் டவுன் இருந்தால் தான் மார்க்கெட் சிக்கல். ஃபஸ்ட்டு கேப் டவுன் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே திருப்பி மறுபடியும் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக பேங்க் நிஃப்டி செட்டப்பில் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.